வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் கறிவேப்பிலை பொடி. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கறிவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி எடுத்துட்டுருக்கேன். அதாவது பார்த்துட்டிங்கன்னா கறிவேப்பிலையை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு துணியில் துடைச்சிட்டு நிழல்லே உலர்த்தி எடுத்துருக்கேன். நல்லாவும் காஞ்சி எடுத்து கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 கப் எடுத்துட்டுருக்கேன். எந்த கப்பில் அளந்துக்கிறீங்களோ அதே கப்பில் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டி தான் இது. உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் சிறிதளவு எடுத்துட்டுருக்கேன். வரமிளகாய் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு 8 மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா செவந்தெடுத்து இந்த ஸ்டேஜில் நான் வரமிளகாய் சேர்த்துட்றேன். சேர்த்து இது கூடவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுவும் பொன்னிறமாக வறுத்தா நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பும் நல்லா சிவந்தெடுத்து கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நல்லாவே ட்ரை ஆகிடுது, காஞ்சிடுது. ஸோ இதெல்லாம் ஆறின பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பெல்லாம் நம்ம ஆற வச்சுருக்கோம். இது கூட கறிவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் சேர்த்து வச்சுருக்கேன். பருப்பு நல்லா ஆறின பிறகு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். சுவையான கறிவேப்பிலை பொடி நமக்கு ரெடி ஆகிடுது. இது பார்த்துட்டிங்கன்னா சூடான சாதத்து கூட நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.